பர்த் டு டெத் வரைக்கும் தான் நம்முடைய லைஃப் வந்து பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அப்போ அந்த லைஃப்பை வந்து பார்த்தோம்னா டீகோட் பண்ண போகிறோம். லைஃப் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர்த்துக்கு அந்த திங்கிங் இருக்காது. ஓகே, லைஃபு எதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வாழ்கிறோம், அதில் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கான அதாவது இது ஒரு நார்மல் பீப்புளான லைஃப். ஓகே, இதில் 2 டைப் இருக்குது. ஓகே, லைஃப்பில் 2 டைப் இருக்குது. அதில் ஒரு டைப் அதாவது நார்மலான லைஃப்பை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு டைப் ஆஃப் வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கலாம். அதே மாதிரி அதில் இருக்க லைஃபுடைய கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த லைஃபுடைய கண்டென்ட்டாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம அதுக்கு மாறணுமா இல்லை இதிலே இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதுலேருந்து நீங்கள் மாறியே ஆகணும் அப்படிங்கிறது தான் சிச்சுவேஷனில் தான் நான் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ சொல்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நார்மல் வீடியோ அதாவது நார்மலான லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பர்த் டு டெத். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேபி வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைகிட்ட வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு அதாவது பிறந்த அன்னைக்கு அழுதா தான் வந்து பார்த்தோம்னா அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தோம்னா சிரிக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க அம்மா சிரிப்பாங்க. ஸோ இப்போ இது நடக்குது. ஓகே, இது ஹேப்பன் ஆகுது. அடுத்து அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து அதாவது பிறந்த வாட்டி பணம் இருக்காது, பொருள் எதுவும் இருக்காது. ஓகே, ஃபோன் இருக்காது, ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க, பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இருக்க மாட்டாங்க. அவன் டெத் ஆகும்போது ஓகே, ஒரு பையன் பிறந்து அந்த பையன் இறக்கும்போது அவன் ஏர்ன் பண்ணுற மணி அதாவது காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அதாவது பிஸ்னஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே அப்போ பர்த்துக்குள்ள இருந்து டெத் வரைக்கும்குள்ளே அதுக்கு உள்ளே நடக்கிற ஜேர்னியை பற்றி தான் இந்த லைஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு நார்மலான ஒரு பர்த் டு டெத் வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரியாலிட்டியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ இப்போ அதாவது பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு குழந்தை பர்த் ஆகுது. அதில் அவன் வந்து பார்த்தோம்னா அழுகுறான். ஓகே, எல்லார்கிட்டேயுமே சிரிப்பாங்க. அதேமாதிரி அம்மா வந்துட்டு பார்த்தோம்னா தூங்காமல் இருப்பாங்க. அப்பா ஓவர் நைட்டில் வேலை செய்ய போகிறவர். பேபிக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, இந்த கண்டிஷனில் பேபிக்கு எதுவுமே தெரியாது. சாப்பாடு, ஸ்லீப்பு, லவ் அது இதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ இங்கே மணியில் அதாவது அந்த ஏஜில் மணினா என்னன்னே தெரியாது. ஓகே, ஸோ அப்போ பேரண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா என்டையர் லைஃப். ஓகேங்களா? என்டையர் வேர்ல்டுமே பேரண்ட்ஸ் தான். அப்பா, அம்மா 2 பேர் தான் அவங்களுடைய என்டையர் வேர்ல்டாகவே இருப்பாங்க. ஓகே, இது ஒரு கான்செப்ட்டுங்களா? ஸோ அப்போ இது அடுத்த இதுக்கு வரும்போது ஸ்கூல் லைஃப் மாறும். ஓகே, ஸ்கூல் லைஃபுங்கும்போது 5 வயசுலேருந்து 7 வயசு, 17 வயசு, 18, 19 வரைக்குமே கூட. ஸோ அப்போ அதாவது ஸ்கூல் ஜாயின் பண்ணுவோம். ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது தான் ஏபிசிடி நம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அண்டு ஃபஸ்ட் இயர் அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸாமு, ஃபஸ்ட்டு ஃபெயிலியரு, ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ஓகே, ஃபெயிலியராக ப்ரைஸ் வாங்காமல் போகிறது, ஃபஸ்ட்டு எம்ப்ராஸ்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம ஏன் அவனால் இருக்க முடியும், அவனால் பண்ணுறது ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனாக அப்பா அம்மாவே நடந்துக்குவாங்க. ஓகே, அப்பா அம்மாவே வந்து பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி பேசுகிறது, அவனால் படிக்க முடியறது ஏன் உன்னால் பண்ண முடியல, ஓகே, உன்னால் பண்ண முடியாது ஏன் அவனால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி லைஃபோட ஃபஸ்ட்டு ப்ரெஷர் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அவனுடைய ஸ்கூல் ஜேர்னி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஏபிசிடிலேருந்தே வந்து பார்த்தோம்னா அவனுடைய ப்ரெஷர் வந்து பார்த்தோம்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது கேம்ஸை விட மார்க்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி வந்து பார்த்தோம்னா சொல்லும். அப்போ அந்த கேரக்டரை விட மார்க் அதிகம், அதாவது கேரக்டரை விட மார்க் வந்து பார்த்தோம்னா அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டி வந்து பார்த்தோம்னா உருவாக்கும். அப்போ தான் தெரியும் லேர்னிங் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. வளர வளர தான் தெரியுமே தவிர வளர்ந்துட்டு இருக்கும்போது தெரியாது. ஓகே, வளர்ந்து முடிச்ச வாட்டி தான் தெரியும். ஸோ அப்போ அடுத்து டீனேஜ் அதாவது 13லேருந்து 19 அந்த டீனேஜ் வயசில் பாடி சேஞ்சஸ் ஆகும், மைண்டு சேஞ்ச் ஆகும், கனவுகள் மாறுபடும். அதே மாதிரி நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிற எய்மோட நோக்கி போராடுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவாங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவில் கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ அவங்ககிட்ட ஐஃபோன் இருக்குது, இவங்ககிட்ட பைக் இருக்குது, இவங்ககிட்ட கார் இருக்குது, இவங்ககிட்ட வீடு இருக்குது, இவங்ககிட்ட நிலம் இருக்குது. ஓகே, இவன் அப்படி பேசுகிறான், இவன் இப்படி பேசுகிறான். ஓகே, இவன் நல்லவனாக இருக்கான், இவன் கெட்டவனாக இருக்கான், அவன் அப்படி பண்ணுறான், இவன் இப்படி பண்ணுறான். ஓகே, அவன் ஆட்டோ வச்சு ஓட்டுறான், ஓகே, இவன் ஆம்னி வச்சு ஓட்டுறான், அந்த வேலை செய்கிறான், இந்த வேலையை செய்கிறான், இவன் பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி லைஃபு ஒரு பாதையில் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்லேயே வந்து பார்த்தோம்னா லைஃப் மூவ் ஆன் ஆரம்பிக்கும். எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்டார்டிங் பாயிண்டில் இருப்பாங்க. ஓகே, அப்போ கம்பேரிசன் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹாப்பினஸை டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு விஷயம் இந்த ஏஜில், அதாவது 13 to 19க்குள்ளே. அதாவது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகே, இந்த வேணும்னே சண்டை போடுறது ஸ்கூலில், அதே மாதிரி ரெஸ்ட் ரூமில் போய் சண்டை போடுறது, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லவ் பண்ணுறது, அப்புறமேட்டு
மிஸ்ஸை வந்து பார்த்தோம்னா எதிர்த்து பேசுகிறது, அடிக்கிறது, பசங்க கூட சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். படிக்கிற ஸ்டேஜ்லேயும் படிப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஸ்டேஜில் படிக்கிற ஸ்டேஜ். ஓகே. ஸோ அப்போ அதுதான் லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்போ அந்த நம்ம அப்பப்போ என்ன பண்ணோம் அப்படின்னோ அதுதான் நமக்கு லைஃப்பில் யூஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதாவது படிச்சிருக்கணுமான்னு கேட்டால் படிச்சிருக்கணும். அதாவது ஸ்கில் டெவலப் பண்ணியிருக்கணும். ஓகே. அதாவது ஒரு நாலேட்ஜ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், ஓகே, எதனால் அந்த மீனிங் சொல்கிறாங்க, அதனால் என்ன யூஸு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வாட், வேர், வென், ஹவ் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட எந்த வேர்டு படித்தாலுமே அவங்களோட கம்பேர் பண்ணி இது கூட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி மைண்டில் வந்து பார்த்தோம்னா நல்லா வச்சுக்கிட்டோம் அப்படின்னும்போது அந்த இது வந்து பார்த்தோம்னா மறக்காது. ஸோ அப்படியே அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கும்போது தான் எல்லாமே வந்து பார்த்தோம்னா மைண்டில் வச்சுக்க முடியுமே தவிர, நம்ம சும்மா அதாவது மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு பைசா பிரயோஜனமே கிடையாது. அப்படி தான் இப்போ நடக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி அடுத்து காலேஜில் 18 to 23 வந்துடலாம். ஓகே. அப்போ காலேஜில் வந்து பார்த்தோம்னா ஜாலியாக இருக்கலாம், புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, லவ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபன் இருக்கும், அசைன்மெண்ட்டு, எக்ஸாமு. ஓகே. இந்த ஸ்டேஜில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஓகே. ஒன்று டைம் வேஸ்ட் பண்ணுறது. அதாவது எதுவுமே தெரியாது. ஓகே. எதுவுமே தெரியாதுன்னு கிடையாது. எதுவுமே கற்றுக்காம, ஓகே, எதுவுமே கற்றுக்காம டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து ஜாபுக்கு தான் போவாங்க அவங்களுமே. ஜாபு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது முடிச்ச வாட்டி தான் தெரியும். அடுத்து செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, ஸ்கில் பில்ட் பண்ணுறது. ஓகே. இந்த ஸ்கில் பில்ட் பண்ணுற உங்களால மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ டிகிரி எல்லாருக்குமே கிடைக்குமான்னா, எல்லாருக்குமே கிடைக்கும். டிகிரிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கும். பட் ஸ்கில் எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல தான் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இங்கிலீஷில் பேசுகிறது, டெக்னாலஜி, ஃபைனான்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஓகே, நாலேஜ் கெயின் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்கில் எல்லாம் தான் நம்மளுடைய ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். ஓகே. நம்மளுடைய ஃப்யூச்சருடைய சேலரி டிசைட் பண்ணும். இது வந்து நார்மல் பீப்புளான லைஃப் இல்லையா? ஸோ அதனால் சேலரி அப்படிங்கிற டிசைட் பண்ணுறக்கூடிய போர்ஷன் எங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜாபுங்கும்போது ஃபஸ்ட் சேலரி வாங்குவோம், பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுவோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். அதே டைமில் பில்ஸ், ரெண்ட்டு, ஓகேங்களா, இஎம்ஐ, டேக்ஸு, ஓகேங்களா, இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, ஓகே, இந்த மாதிரி நிறைய, அதாவது லோன்ஸு, ஹோம் லோனு, அது இதுன்னு ஃபஸ்ட்டு சம்பளத்துலேருந்தே ஒரு ஒரு 6 மாதம் ஓட்டுவோம். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இஎம்ஐ. ஓகே. பைக்கு, காரு, ஹோம் லோனு, லேண்டு, ஓகேங்களா, அடுத்து வந்து இந்த வார கந்து இந்த மாதிரி நம்ம எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஸோ அப்போ என்ன லைஃப் ஈஸியாக இருக்குமான்னா இருக்காது. அப்போ தான் லைஃப்னா என்னன்னே புரிய ஆரம்பிக்கும். லைஃப்னா ஈஸி இல்லை அப்படிங்கிறது. ஓகே. சேலரி வந்த உடனே எல்லாமே ஸ்பெண்ட் ஆயிடுது, எல்லாமே இன்ட்ரெஸ்ட்லேயே போகுது, எந்த கடனுமே நம்மளால் கட்ட முடியல அப்படிங்கிற போர்ஷனே எப்போ தெரியும் அப்படின்னா அப்போ தான் தெரியும். ஓகே. ஸோ அப்போ லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிடுவாங்க. லைஃப் ஃபுல்லாக ஒர்க் வேண்டியது தான். லிட்டில் சேவ் பண்ணலாம், லிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லிட்டில் என்ஜாய் பண்ணலாம். பேலன்ஸ் தான் முக்கியம், அதாவது பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஸ்டேஜில் 24 வயசில் தான் தெரியும். ஓகே. ஸோ அப்போ மேரேஜ் அண்டு ஃபேமிலி அப்படிங்கும்போது அப்போ மேரேஜ் பண்ணலாமா, மேரேஜ் பண்ணல அப்படின்னா சிங்கிளாக இருப்பாங்க, ரைட்டு. அது வந்துட்டு பர்சனல் சாய்ஸ். ஓகே. ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஸ்டேஜஸ் மாறிக்கிட்டே தான் போகும். பேரண்ட்ஸ் ரைஸ் ஆவாங்க, சில்ட்ரன்ஸ் பர்த் ஆயிடுவாங்க, அடுத்து எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஹெல்த் இம்பார்ட்டன்ட். அப்போ ஹெல்த்துக்கான அடுத்தடுத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே செலவாகும். அப்போ இந்த ஸ்டேஜில் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா மணி ஏர்ன் பண்ணுவாங்க. அப்போ ஆனால் ஃபேமிலிக்காக டைம் கொடுக்க மாட்டாங்க. மணி கேன் பை கம்ஃபோர்ட்டு, பட் மணி கேனாட் பை டைம் அப்படிங்கிறத விஷயத்தை புரியறதுக்கே இந்த வயசாயிரும். அப்போ மிடில் ஏஜ் அப்படிங்கும்போது 40 to 60. ஓகே. அப்போ லைட்டாக வந்து பார்த்தோம்னா நரமுடி ஆகும், பாடி எல்லாமே ஸ்லோ ஆகும், முன்ன இருந்த மாதிரி இருக்க முடியாது. அடுத்து ஹெல்த் செக்கப்பு கம்பல்சரி ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். பிளட் ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு. எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா பாடி ரிமைண்டர் கொடுக்கும். ஓகே. அப்பப்போ இந்த ஏஜில் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், நம்ம லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது, வீடா, பிஸ்னஸா, இல்லை சில்ட்ரன் எஜுகேஷனா, பீஸ் பண்ணோமா, இதுதான் வந்து பார்த்தோம்னா எவாலுவேட் பண்ணுவோம். ஓகே. அப்போ அடுத்த கட்டத்துக்கு வரும்போது தான் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஏஜ் 60 to 75. ஓகே. அப்போ ஜாபு தான் முடிவு பண்ணும். ஓகே. அலாரம் இல்லை, ஆஃபீஸ் இல்லை, மீட்டிங்ஸ் இல்லை, டைம் நிறைய இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா ஹெல்த் இருக்கணும், சேவிங்ஸ் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா ரிட்டைர்மெண்ட்டு போர் ஆகிடும். ஓகே. அதனால் யங் ஏஜ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டரு. அப்போ மணி உங்கள் ப்ளேஸில் ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகும்போது 75 வயசு ஆயிரும். 75 வயசு ஆகும்போது
அதாவது ரொம்ப மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிரும். ஓகே. மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிரும். ஹாஸ்பிட்டல் விசிட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே. அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும், விசிட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி சில்ட்ரன் பிஸி ஆயிடுவாங்க. பசங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க. கிராண்ட் சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் அப்படிங்கும்போது பேர குழந்தைங்க வந்தால் சந்தோஷத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்க அதாவது லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி இருக்கும். ஓகே. அப்போ தான் ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ், ஜாப்ஸு, மேரேஜு, ஓகே, சக்ஸஸ்ஸு, ஃபெயிலியரு, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே மூவி மாதிரி நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ ஒரு நாள் டெத்து அப்படிங்கிறது ஒரு நாள் வரும். ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும். இப்போ ப்ரீத் நிற்கும். அப்போ தான் டாக்டர் சொல்லுவாங்க டைம் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா பேங்க் பேலன்ஸ் இங்கே தான் வந்து பார்த்தோம்னா கார் இங்கே தான், ஹவுஸ் இங்கே தான், ஃபோன் இங்கே தான், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இங்கே தான். அதாவது யாருமே வந்து பார்த்தோம்னா கூட வர மாட்டாங்க. நம்முடைய மெமரீஸு, நம்முடைய கேரக்டரு, நம்முடைய ஹெல்ப் பண்ணின ஒரு பீப்புளுடைய ப்ரேயர்ஸு, அதுதான் வந்து பார்த்தோம்னா ரியல் லெகசி. ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா லைஃபு ரொம்ப ஷார்ட்டு. ஹெல்த்தியாக இருக்கணும், பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மணி சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், டெப்ட்டை வந்து பார்த்தோம்னா அவாய்ட் பண்ணணும், டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஓகே. கம்பேரிசன் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிகாஸ் பெர்த்து வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம சாய்ஸ் கிடையாது. ஓகே. டெத் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் பர்த்தும் டெத்தும் நடுவில் இருக்க ஸ்டோரி தான், அதை தான் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஓகே. திஸ் இஸ் யுவர் லைஃப், டோன்ட் வேஸ்ட் இட், பில்ட் இட். இஃப் திஸ் வீடியோ மேட் யூ, அதாவது ரொம்ப யோசிக்க வச்சது இந்த வீடியோ 10 நிமிஷம் அப்படிங்கிறதுனால ரொம்ப யோசிக்க வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். யோசிக்க வச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன் எம். அதாவது ஃபினான்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, லைஃப் ரிலேட்டடான அதாவது யங்ஸ்டருக்கான ஒரு சேனலாக இந்த சேனல் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய க்ரோத்தும் இந்த சேனலில் தான் இருக்குது அப்படிங்கிறத எந்த மறுப்பும் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் கான்டாக்ட்ஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இருக்க லைஃப் அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய லைஃப். பட் ஆனால் இப்போ நான் காட்டின இந்த லைஃப் வந்து பார்த்தோம்னா ஒரு நார்மல் பர்சனான லைஃபு. அடுத்த வீடியோவில் காட்டுறது தான் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு மெத்தட் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஓகே. நம்முடைய ஃப்ரீடத்துக்காக வாழ்கிற லைஃபு அந்த லைஃப். ஓகே. இது ஒரு ஸ்லேவரி லைஃப் மாதிரி தான். ஓகே. சரி, ஓகே. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.